நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கும் போது வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ரொம்ப துக்கம் அதிகமாச்சுன்னா, அல்லது நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது, சோர்வா இருக்கும்போது, ஜெபிக்கணும்னு தோணும். வார்த்தைகள் வராது. கோர்வையா நம்மளால ஜெபம் பண்ணவே முடியாது. சில நேரம் ஜெபிக்கிற மனநிலையே கூட வராது. ரொம்ப ஆழ்ந்து துக்கத்திலயும், வேதனையிலயும், வருத்தத்திலயும் நம்ம இருப்போம். இந்த மாரி நேரத்துல ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார் அப்படின்றதுதான் வசனம் சொல்ற உண்மை. ரோமர் 8:26 இத பத்தி சொல்லுது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில நேரத்துல நாம சோர்ந்துடுறோம், பலவீனமா ஃபீல் பண்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மள நெருக்குது. அந்த நேரத்துல என்ன ஜெபம் பண்ணணும்னே நமக்கு தெரியல. நம்ம அதை அறியாம இருக்கிறதுனால ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யறத பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவொரு கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். 3 பேரும் இணைந்து செயல்படுறாங்க. ஆவியானவர் நமக்காக இங்க அட்வொகேட் பண்றாரு, பரிந்து பேசுகிறார். நமக்காக அவரு இன்டர்சீட் பண்றாரு, மன்றாடி வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். பெருமூச்சுகளோட கூட நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் தான் வசனம் சொல்லுது. உங்களுடைய பலவீனங்கள்ல, என்னுடைய பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்கிறவரா ஆண்டவர் இருக்கிறாரு. You don't have words to pray. வார்த்தைகள் இல்ல, என்னால ஜெபிக்கவே முடியலன்னு சொல்லும் போது அவர் வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்வதன் மூலம் நமக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உங்க ஆழ் மனதுல உள்ளத உங்களுக்கு நெருக்கமானவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி கஷ்டத்துல இப்ப கடந்து போறீங்கன்றது நெருக்கமா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா ஆண்டவர் நம் ஆழ் மனதில் இருக்கிற எண்ணங்களையும், வேதனைகளையும், வருத்தங்களையும், நம்முடைய கண்ணீரையும் பார்க்கிறவர். அதனால் அவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு ஜெபிக்க முடியல, ப்ரேயர் பண்ணணும் போல இருக்கு, ஆனா என்ன சொல்லி ஜெபம் பண்ணன்னு தெரியல, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் நமக்கு உதவி செய்கிறவர். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும் வலியையும், உங்களுடைய வேதனைகளையும் அவர் நன்கு அறிவார். அதை பார்க்கிறார். உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். God bless you.